அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதமாக கருதக்கூடிய ஆடி மாத பிறப்பு அப்படின்றது இன்னும் ஒரு சில தினங்களில் நிகழப்போகிறதுங்க. அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்க இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை, பியர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது 12 ராசிகளில் ஒன்றான ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நற்பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தவிருக்கிறது. வாழ்வாதாரம் மேன்மையடைய செய்யுங்க, திருமண யோகம் உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் பலவிதமான நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு நன்மையே அதிக விளையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு கிரகங்களினுடைய கூட்டணி மற்றும் சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலமாகவும் திடீர் அதிர்ஷ்டம், ராஜ யோகங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலும் அதே சமயம் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிறிதேனும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். ஆட்டம் காண வைக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சிறிது சிக்கல்கள் ஆட்டம் காண வைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அவசர முடிவு, அலட்சியமாக இருக்கிறது, இது எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி யாருக்கும் யாரை நம்பியும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். இல்லைனா அரும்பாடுபட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உருவாகலாம். அதனால் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து கொடுக்க பாருங்க. உங்களால் முடியும், அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் வாக்குறுதிகளை அளிப்பது ரொம்ப நல்லது. ஆரோக்கிய விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேன்மையாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் பருவகால நோய்கள் வந்து தொந்தரவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தாமதமாக வந்தாலும் நற்செய்தியை ஏற்படுத்துவதாக இருக்கும். மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகளும் படிப்படியாக தங்களை விட்டு நீங்கவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களினுடைய வருகை இருக்கும். உறவினர்களினுடைய வருகையால் ஒருபுறம் சந்தோஷம் இருந்தாலும் மற்றபுறம் செலவினங்கள் அதிகரிக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் ஏற்கனவே வாங்கிய கடன் அப்படி இல்லைனா செலவுகளை சமாளிப்பது போன்ற சாதாரணமான சூழல் ஏற்பட்டாலும் கூட இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாவது பாதியில் வருமானம், பணவரவு அதிகரிக்க செய்யும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த மந்த நிலை மாறி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும். கடந்த சில மாதமாகவே ரிஷப ராசியினர் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஜூலை மாதம் கிடைக்க சாத்தியம் அதிகமாகவே இருக்கிறதுங்க. உங்களுடைய சின்ன முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன்களை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைந்திருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப உஷாராகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குங்க. அதாவது தங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே அடுத்த சில வாரங்கள் சாதகமாக இருந்து
இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை அதீதமாக செலுத்த பாருங்க. அதே போல் செவ்வாய் கேது ஒன்றாக சஞ்சரிப்பது இந்த மாதம் முழுவதுமே நீடிக்கிறது அப்படிங்கிறதுனால வீட்டில் சின்ன சின்ன தகராறு அப்படி இல்லைன்னா அசௌகரியம் ஏற்படலாம். அதனால் வீட்டு சூழ்நிலையை பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. வீட்டில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள், விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் எழுது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலம் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். கடன் வாங்கி சொத்து வாங்கிறது, வீடு கட்டுறது உள்ளிட்ட விஷயங்களை இந்த காலத்தினுடைய இறுதியில் இருந்து பரிசீலனை நீங்கள் பண்ணலாம். முடிவுகளை எடுக்காதீங்க. அது தொடர்பாக நீங்கள் ஆலோசனைகள் பண்ணலாம். ஆனால் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டாம். அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அடுத்து வரவிருக்கக்கூடிய காலங்களில் வரக்கூடிய கூடுதல் வருமானம் மற்றும் லாபத்தை சேமிப்பது, முதலீடு செய்ய திட்டமிட பாருங்க. இல்லைங்கிற பட்சத்தில் திடீர் பண நெருக்கடி ஏற்படுங்க. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்களில் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடையான மாற்றங்கள் அடுக்கடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினைச்சது ஒன்று இல்லை, நீங்கள் நினைச்சது ஒன்றாக இருக்கும், அது நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்க பெறலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பொறுமையை கையாண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விலை மதிப்பற்ற பொருள் ஏதேனும் திருடு போய்விடுமோ அப்படின்ற பயம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் நற்செய்திகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய அழகு, வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும். காரணம் திறமையான சிந்தனை. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க, அனைத்துமே சுபமாக நடந்து முடியும். அதே சமயம் நேர்மை, நியாயம், கடமை, கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க. இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். இருப்பினும் பொறுமையை கையாளுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மூக்க நுழைக்க வேண்டாம். அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதில் பெரியதளவில் ஆர்வமும் காட்ட வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்லது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது. அதே சமயம் புது தைரியம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பிறக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்கள் வந்துடுவீங்க. வேலையில் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் சரி செய்வீங்க. லாபத்தை உயர்த்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க. வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா சிறிது ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய ஆச்சரியமான நல்ல விஷயங்களை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறதுங்க. இது நாள் வரைக்கும் பிரச்சனையில் சிக்கி இருந்த தங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும். கடன் சுமையும் படிப்படியாக குறையும். பல நாள் பிரச்சனையில் இருந்து தங்களை விடுபட வைக்க கடவுள் ஆசீர்வாதத்தை வழங்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் கவலைப்படாதீங்க. சோம்பேறித்தனம் இல்லாமல் தங்களுடைய முயற்சிகளில் மட்டும் முழு கவனம் செலுத்தினால் போதுமானது. இந்த காலம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதனால் பெரிய அளவில் பயமோ அல்ல கவலையோ நீங்கள் கொள்ள வேண்டாம். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம்
கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. துணிச்சலை அதிகப்படுத்தி கொள்ளுங்க. பிரச்சனையை கண்டு பயந்து ஒதுங்க வேண்டாம். பிரச்சனையை நேருக்கு நேர் பார்த்தாலே போதும், தங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதே மாதிரி அயராது உழைப்பீங்க. தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மாற்ற நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கும். அதற்கு கடவுளை உறுதுணையாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் இருந்து வந்த சிக்கல் நீங்கும். சேமிப்பை அதிகரிப்பீங்க. வேலையில் கடின உழைப்பை முதலீடாக போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம்.